கும்பகோணம் தீ விபத்தில் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் உத்தரவை பின்பற்றாத தலைமை செயலாளர் மற்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் சிறுமலர் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம். 2004ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் ஸ்ரீ கிருஷ்ணா தொடக்கப் பள்ளியில் பயங்கர தீ விபத்து நடைபெற்றது. இந்த தீ விபத்தில் 96 குழந்தைகள் உட்பட 16 பேருக்கு படுகாயம் நடைபெற்றது. இந்த 2004ஆம் ஆண்டு இது தொடர்பாக தமிழக அரசு ஒரு அரசாணை இயற்றி அதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் பெற்றோருக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஒரு குழு அமைத்தது. அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை அளித்தது. அதன் அடிப்படையில் தமிழக அரசு வழங்கிய இழப்பீடு போதிய அளவில் இல்லை, பற்றாக்குறையாகவே இருக்கிறது. எனவே தங்களுக்கு அதிக இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த 2013ஆம் ஆண்டு இது தொடர்பாக ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகம் தலைமையில் குழு அமைக்க வேண்டும். அந்த குழு இது தொடர்பாக ஆய்வு செய்து எவ்வளவு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதை நாங்கள் போதிய அளவில் இழப்பீடு வழங்கியுள்ளோம். எனவே அந்த பாதிக்கப்பட்ட 14 குழந்தைகளுக்கு நாங்கள் உரிய முறையில் சிகிச்சை அளித்துள்ளோம். எனவே அதிக அளவு இழப்பீடு வழங்க முடியாது என்று தமிழக அரசு சார்பில் ஒரு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் மனுவை தள்ளுபடி செய்து 2 வாரத்திற்குள் ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகம் தலைமையில் குழு அமைப்பது தொடர்பாக அரசாணை இயற்ற வேண்டும். அந்த அரசாணை அடிப்படையில் அந்த குழு ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதிகள் பால் வசந்தகுமார் மற்றும் சத்யநாராயணன் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டிருந்தது. அதன் மேலும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் அந்த உயர்நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத தலைமை செயலாளர் மற்றும் பள்ளி கல்வித்துறை செயலாளர் மீது நீதிமன்ற அவமதிப்பு தொடரப்பட்டுள்ளது. 2 வாரத்துக்குள் அந்த குழுவை நியமனம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தும் பிறப்பிக்கப்படவில்லை. எனவே அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்பராஜ் என்பவர் சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி பால் வசந்தகுமார் மற்றும் சத்யநாராயணன் அடங்கிய அமர்வு முறையில் விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை அப்போது தமிழக அரசு சார்பில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளீர்களா என்று நீதிபதிகள் கேள்விப்பாடை 2 நாட்களுக்குள் தாங்கள் தெரிவிப்பதாக தெரிவித்தனர். 2 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என்று இந்த வழக்கு விசாரணையை வியாழக்கிழமை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் வழக்கினை விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க சிறப்பு அமர்வு அமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணை 2 வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள 1500 பேரின் வழக்குகள் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி வழக்கறிஞர் புகழேந்தி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் பல பேர் தவறு செய்யாமல் தண்டனை அனுபவித்து வரும் நிலை உள்ளதாகவும் இதனால் இந்த வழக்குகளை விசாரிக்க சிறப்பு அமர்வு அமைக்க வேண்டும் என மனு அளித்திருந்தார். இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே இந்த வழக்கின் எதிரொலியாக சனிக்கிழமை அன்று சிறப்பு விசாரணை நடைபெற்று 212 பேர் மீதான குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குண்டர் சட்டத்தின் தவறான பயன்பாட்டுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தடுப்பு காவல் சட்டங்களின் கீழ் கைதாகி சிறையில் இருந்த 212 பேரை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்துள்ள தீர்ப்பிற்கு அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தடுப்பு காவல் சட்டங்கள் ஆட்சியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் தங்களுக்கு பிடிக்காதவர்களை பழி வாங்குவதற்கான ஆயுதங்களாகவே பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் 3 ஆண்டுகளில் 6000த்திற்கும் மேற்பட்டவர்கள் தடுப்பு காவல் சட்டங்களில் கைது செய்யப்பட்டதையும் அவர்களில் 95 விழுக்காட்டிற்கும் கூடுதலானவர்களை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தடுப்பு காவல் கைதுக்கு எதிரான வழக்கு விசாரணையை அதிகபட்சமாக 2 வாரங்களில் முடித்து தீர்ப்பளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் இச்சட்டத்தை பயன்படுத்தி அப்பாவிகள் கைது செய்யப்படுவதற்கு துணை போகும் அரசு அதிகாரிகளை தண்டிக்கும் வகையில் உடனடியாக சட்ட திருத்தம் செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். பொறியியல் படிப்பிற்கு விண்ணப்பித்த சுமார் 1,73,000 மாணவர்களுக்கு ரேண்டம் எண் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கான தரவரிசை பட்டியலை அண்ணா பல்கலைக்கழகம் தற்பொழுது வெளியிட்டுள்ளது. மேலும் கல்லூரி மற்றும் பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுப்பதற்கான கலந்தாய்வு வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும் கூறுகிறார் நமது செய்தியாளர் தீபன் சக்கரவர்த்தி. இது தொடர்பாக அவர் தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது கேட்கலாம்.
2014-2015 கல்வியாண்டில் பிஇ, பிடெக், பிஆர்க் போன்ற பொறியியல் படிப்புகளில் விண்ணப்பித்தவர்களுக்கு ரேங்க் லிஸ்ட் எனப்படும் தரவரிசை பட்டியலை சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் இன்று வெளியிட்டது. அதாவது தமிழகத்தில் மொத்தம் உள்ள 570 பொறியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 2,05,463 இடங்களுக்கான இந்த விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டன. இதில் சுமார் 1,73,000 பேர் வந்து விண்ணப்பித்திருந்தனர். இந்த 1,73,000 பேருக்கும் தற்பொழுது சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டது. இதில் வந்து 200க்கு 200 கட் ஆஃப் பெற்று 124 பேர் வந்து உள்ளனர். அதில் வந்து குறிப்பிடும்படியாக இந்த முதலிடத்தை 200க்கு 200 கட் ஆஃப் பிடித்தவர்களில் சென்னையை சேர்ந்த மாணவர் சுந்தர் நடேஷ் அவர் வந்து 200க்கு 200 பெற்றுள்ளார். அதே போன்று இரண்டாவது இடத்தில் சென்னையை சேர்ந்த மாணவர் அபிஷேக் இவரும் வந்து 200க்கு 200 பெற்றுள்ளார். மூன்றாவது இடத்தை வந்து ஈரோட்டை சேர்ந்த மாணவர் விஜயாராம் இவரும் வந்து 200க்கு 200 பெற்றுள்ளார். இதே போன்று நான்காவது இடம் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மிதுன் என்பவர் இவரும் வந்து 200க்கு 200 வந்து பெற்றுள்ளார். இது போன்று வந்து 1,73,000 பேருக்கும் வந்து இந்த தரவரிசையில் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.annauniv.edu என்ற அண்ணா பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் வந்து ரேங்க் லிஸ்டை வந்து பார்க்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கடந்த 11ஆம் தேதி வந்து ரேண்டம் எண் வெளியிடப்பட்டது. இவர்களுக்கான கலந்தாய்வு வருகின்ற 23ஆம் தேதி தொடங்குகிறது. 23ஆம் தேதி விளையாட்டு பிரிவு மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகள் ஆகியவர்களுக்கு வந்து இந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது. வருகின்ற ஜூன் மாதம் 27ஆம் தேதி பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தொடங்குகிறது. அன்று தொடங்கி ஜூலை 28 வரை இந்த கலந்தாய்வு நடைபெறுகிறது. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வந்து வகுப்புகள் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 232 ரூபாய் உயர்ந்துள்ளது. வர்த்தகம் தொடங்கியவுடன் தங்கம் 1 கிராம் 29 ரூபாய் வரை உயர்ந்தது. இதனால் சவரனுக்கு தங்கத்தின் விலை 264 ரூபாய் ஏற்றம் கண்டது. இதனால் சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 20,984 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 2,623 ரூபாயாக உள்ளது. 24 கேரட் தங்கம் கிராமுக்கு 31 ரூபாய் உயர்ந்து 2,805 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. இதனால் 24 கேரட் தங்கம் சவரனுக்கு 22,440 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. வெள்ளி கிலோவிற்கு 340 ரூபாய் அதிகரித்து 42,850 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து 45 ரூபாய் 80 காசுக்கு விற்பனையாகிறது. பங்கு தந்தை வீசி, இறக்குமதி வரி, இந்திய ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தங்கம் விலையில் தற்பொழுது நிலையற்ற தன்மை உள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.